இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான டைலாக் வச்சு 3D ஸ்டைலில் உங்களோட இமேஜ் வச்சு அதுவும் ஒரே ஒரு இமேஜ் வச்சு வேறு லெவலில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு தேவையானது எல்லாமே ப்ரீசெட் தான். ஸோ அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதை நான் டைரக்ட் லிங்காகவே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த லிரிக்ஸுக்கான ஃபாண்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஏன்டா போன வீடியோவில் நிறைய பேர் ஃபாண்டோட லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வீடியோவில் அந்த ஃபாண்டோட லிங்க்கையும் சேர்த்தே கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் இதில் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இமேஜ் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது என்னென்னா இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு தலையிலேருந்து கால் வரை இருக்க மாதிரி இமேஜாக யூஸ் பண்ணாதான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து லிரிக்ஸ் எல்லாம் அங்கங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த இமேஜுமே பார்த்தீங்கன்னா என்னட்டா இந்த மாதிரி இமேஜாக தான் இருந்துச்சு. ஆஃப் சைஸில் தான் இருந்துச்சு. இதை எப்படி நான் இந்த மாதிரி ஃபேண்ட்டு கீழே ஷூ எல்லாமே ஒரே கிளிக்கில் எடிட் அதுவும் நமக்கு செட் ஆகிற மாதிரி ஒரிஜினலாக எடிட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்டா ஃபஸ்ட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜே இருக்காது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி 3D வீடியோ எப்படி ரெடி பண்ணுறதுன்ற ஈஸியான ஸ்டெப்பில் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நாம யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிக் அப்படின்ற இந்த ஆப் தான். இந்த ஆப் பற்றி நான் ஆல்ரெடி எல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக வீடியோவும் போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ஆப்பில் அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் வந்து தனியாக வீடியோஸ் போகிறேன். இப்போ அந்த இமேஜை யூஸ் பண்ணாமல் நான் உங்களுக்காக வேறு இமேஜ் கூட யூஸ் பண்ணி இந்த இமேஜை வச்சு நான் ரியலாகவே ஒரு வீடியோவை லைவாகவே கூட பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 4வது அட்ஜஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த கிராப்பில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த பேண்ட்லேருந்து கீழே அளவுக்கு கிராப் பண்ணிட்டு இந்த 2 இருக்க எக்ஸ்பேண்ட் அப்படின்ற மட்டும் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை வந்து ஃபுல்லாக அந்த 3x ஜூமில் வந்து வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ஜென்ரேட் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேண்ட் வேணும் அப்படின்றது நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணாலும் சரி இல்லை சும்மாவே நீங்கள் இந்த இடத்துல ஜென்ரேட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு லோட் ஆக ஆரம்பிச்சு. இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். இதுக்காக நீங்கள் VPN இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் தேவையில்லை. சும்மா உங்களோட இன்டர்நெட்டு நல்லா ஸ்பீடாக கிடைக்கிற இடத்துல இருந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் வேறு லெவலில் அது வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது வந்து ஓடுதுன்னு பாருங்கள். இந்த ஆப்பில் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்மளோட ஃபோட்டோவோட குவாலிட்டியை என்கேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் நம்ம லைட் ரூமில் பண்ணுற எல்லாத்தையுமே இதிலையும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வேண்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்ஸ்டாலே இதுலையாவது உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ இப்போ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கீழே இருக்க இந்த அப்ளை கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணி இந்த மேலே இருக்க டவுன்லோட் சிம்பிளை கொடுத்து இப்போ ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இமேஜ்லேருந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நாம யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ரூம் அப்படின்ற இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்புமே நமக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பே பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இல்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க ஸ்டார்ட் பண்ண ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இப்போ நாம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்திருக்கும். அந்த இமேஜை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஸ்கேன் ஆகி அதுவாக பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி வேறு லெவலில் கட் பண்ணி கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க 3வது இருக்க இந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றதில் போயிட்டு இப்போ கீழே வந்து நமக்கு எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும் நமக்கு இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இமேஜும் ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி இதெல்லாம் வச்சு வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றதில் போய் இந்த இடத்துல நான் கொடுத்த ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் நீங்கள் உள்ளே போனோடனே ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்துருக்கும். அந்த ஃபாண்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதை எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு இதில் நான் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த கீழே இருக்க அந்த எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த மேலே இருக்க ஃபாண்ட் பக்கத்தில் இருக்க ஆரமாக இருக்குது. இந்த கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்ட் இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க இன்புட் ஃபாண்டை டச் பண்ணி நான் கொடுத்துருக்க ஃபாண்டை இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு அந்த அது மேலே டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி எல்லா லிரிக்ஸுமே ஃபஸ்ட்டு ஃபாண்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் எடிட் பண்ண அப்புறம் இமேஜ் அதை ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுறீங்க. இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நாம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாமல் ஒரிஜினல் இமேஜ் இருப்பதில் அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை போயிட்டு லாஸ்ட் வரை இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் எப்பயும் போல் இந்த இமேஜை நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அதனால் அந்த இமேஜை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல இருக்க ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இதில் இந்த டைல்ஸ் எஃபெக்ட் இருக்கு பதிலாக அதை நீங்கள் மேலே சர்ச் பண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மிரர் மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணி பாருங்கள். கீழே இருக்க அந்த லிரிக்ஸு எதுவுமே நமக்கு வந்து தெரியவே இல்லை. ஏன்டா அது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே இதை பேக்கில் கொண்டுட்டு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் வந்து எக்ஸு ஒய் இஜெட்னு லாஸ்ட்டாக இஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அது வந்து 00ல் இருக்கும். அதை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். 2 தடவை அதில் டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல 1700 அப்போ நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாகவே டைப் பண்ணால் அதுவே
அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே பேக்கில் போயிடும். போனதுக்கப்புறம் இப்போ இதில் இருக்க இந்த 3வது ஆப்ஷனை டச் பண்ணி உங்களுக்கு தேவையானாலும் அதை ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துல செட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது அந்தந்த இடத்துல அதுவே வந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்லாவே பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக வர அளவுக்கு வச்சாச்சா, வச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங்லேருந்து மெதுவாக நீங்கள் மூவ் பண்ணிட்டே போங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி பிளராக வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தால் நமக்கு நம்மளோட இமேஜ் வந்து ஒரிஜினல் இமேஜ் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே நம்மளோட இமேஜஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்க டெக்ஸ்ட்டும் வந்து நமக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறீங்க, இன்னும் அதை பேக்கில் கொண்டுட்டு போனோம். அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க, அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறீங்க. இதில் அந்த இஜெட் இருக்குது, அதில் போயிட்டு இப்போ இதை கீழே இருந்து மேலே தள்ளுங்க. இந்த மாதிரி தள்ளினா நம்மளோட இமேஜுக்கு பேக்கில் போகும். ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் இந்த டெக்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நாம அந்த டெக்ஸ்ட்டை பேக்கில் கொண்டுட்டு போகிறது தான் PNG இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நமக்கு ஈஸியாக எல்லாமே அந்த டெக்ஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வரை எல்லாமே கரெக்டாக தான் தெரியுது. ஸோ இந்த லாஸ்ட் இதுக்கு வாங்க. லாஸ்ட் இதுக்கு வந்து இந்த இடத்துல கீழே கால்லாம் கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் மட்டும் பெருசு பண்ணி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மட்டும் அந்த கால் தெரியாத அளவுக்கு செட் பண்ணாலே போதும். மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே அதுவே பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் ஆயிடும். இப்போ இது மேலே PNG எப்படி ஆட் பண்ணுறதுனா, இப்போ அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த 2 இருக்க டூப்ளிகேட் லேயர் கொடுத்தா டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த மேலே இருக்க லேயரை டச் பண்ணுறீங்க. அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போகுது. இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இப்போ இந்த இமேஜில் நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிடும். ஆனால் ஆட் ஆனதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிரிக்ஸும் கீழே இருக்குது. இப்போ இதை மேலே கொண்டு வரணும். அதுக்கும் அதே மாதிரி மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறீங்க. இந்த இஜெட்டில் போயிட்டு இப்போ நம்ம முன்னாடி எல்லாமே பேக்கில் போகிற கீழேருந்து மேலே இழுத்தோம். இப்போ மேலேருந்து அதாவது மேலேருந்து கீழே இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா லிரிக்ஸுமே பேக்கில் வந்துடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். எல்லா லிரிக்ஸுக்கு மேலே இருக்காண்டு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா நீங்கள் இதை ஸ்டார்டிங்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு எஃபெக்ட்டுமே வேறு லெவலில் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நம்மளோட இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் நாம் ஒரு சில எஃபெக்ட் இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 8.16 செகண்ட் வந்துட்டு இப்போ நம்ம மேலே ஆப்பில் ஆட் பண்ணிக்க PNG இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த 2 இருக்க டூப்ளிகேட்ன்ற கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிடும். இப்போ டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இப்போ டூப்ளிகேட் பண்ணதை அந்த பீட் மார்க்குக்கு உள்ளே கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி இந்த சைடில் ஒரு கட்டு, அடுத்த பீட் மார்க் போயிட்டு இந்த சைடில் ஒரு கட்டு. இப்போ சின்னதாக நமக்கு ஒரு இமேஜ் மாதிரி ரெடி ஆயிடுச்சா. ரெடி ஆனதுக்கப்புறம் இதை இன்னும் ஒரு 2 டூப்ளிகேட். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட், அந்த டூப்ளிகேட் கொடுத்துட்டு மறுபடியும் இமேஜை டச் பண்ணி ஒரு டூப்ளிகேட் டச் பண்ணி டூப்ளிகேட். இப்போ பார்த்தீங்கன்னா 3 PNG ரெடி ஆயிடுச்சா. இப்போ வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 PNG தான் நம்ம ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் இருக்க PNG டச் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இதை ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். அதில் இருக்க அந்த PNG மட்டும் பேக்கில் இருக்க அந்த PNG மட்டும் இந்த மாதிரி நமக்கு ரைட் சைடில் மூவ் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சா. இதே மாதிரி அதுக்கு மேலே இருக்க இமேஜை டச் பண்ணி அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்டார்டிங்கில் போய் அதே மாதிரி ஒரு கீ ஃப்ரேமு அப்படி கொஞ்சம் தள்ளி அந்த இதில் நம்ம எங்கே வச்சோமோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இது இந்த சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ ரெண்டும் நம்மளோட இமேஜ்லேருந்து பேக்கிலேருந்து அப்படியே வர்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு அதை வீடியோவை பார்க்குறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு அந்த எஃபெக்ட்டில் போயிட்டு அந்த ஆட் எஃபெக்ட் போயிட்டு இதில் இந்த கலர் அண்ட் லைட்டில் போனீங்கன்னா அந்த சேச்சுரேஷன் அந்த வைப் பண்ணிருக்கோம். அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். -0 பண்ணிவிட்டு ஸோ அப்படியே பேக் வந்துட்டு இதே மாதிரி அடுத்த இமேஜையும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதையும் அதே மாதிரி எஃபெக்ட் போனீங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு இதுலேயும் கரெக்டாக அதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இந்த சேச்சுரேஷனை ஃபுல்லாக 0ல் மட்டும் செட் பண்ணாலே போதும். வேறு லெவலில் உங்களுக்கு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இதை உங்களுக்கு மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஈஸியாகவே கிடச்சிடும். ஸோ அலாமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபுல் டீட்டெயிலாக ஒன்று எப்படி பண்ணணும் நான் லைவாகவே பண்ணி காட்டிட்டேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கும். ஏன்னா நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக உங்களுக்கு லைவாகவே கட் பண்ணுறது, இமேஜ் ரெடி பண்ணுறது, ஃபேண்ட் ஆட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.